இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது டிரான்ஸ்போர்ட்டில் இன்னொரு லாபி ஒன்று நடக்குது. என்னன்னா, வாகன புகை பரிசோதனை கருவி விற்கிறாங்க. இதுக்கு வந்து இதோட கருவி உள்ள அப்ரூவல் பண்ணுறதுக்கு 5000 ரூபா தான் பீஸ் கட்டணும். அந்த 5000 ரூபாய்க்கு இவங்க 1.5 லட்ச ரூபா கமிஷன் கேட்குறாங்க. 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இது அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, இவங்க ஒரு செட்டப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இத்தனை மீட்டர் வந்து வண்டி இருக்கணும், இது உள்ள பார்க் பண்ணி தான் இதை வந்து பொல்யூஷன் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எதுவுமே வந்து இவங்க லாரிக்கு எஃப்சி பண்ணுறாங்க. எஃப்சி பண்ணுறதுக்கு 2500 ரூபா பீஸ் வாங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கே பார்க்கிங் இருக்குது, இடம் இருக்குது? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பார்க்கிங் இடம் இருக்கா? எதுவுமே பார்க்கிங் இடமே இல்லை. அப்போ பார்க்கிங் இல்லாத இடத்துல ரோட்டில் போட்டு இவங்க பண்ணுறதுக்கு எஃப்சி ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகே, நாங்கள் அதுக்குள்ளே மறுக்கலை. அப்போ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வந்து இந்த பொல்யூஷனை எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒன்று இருக்கு. எதுக்காக இருக்குன்னா, இதெல்லாம் தரவா வச்சு மிஷின்லாம் கரெக்டாக பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் அமைச்சு இவங்களுக்கு வந்து ஆய்வு பண்ணி தான் இவங்களை வாரியம் அமைச்சு எல்லாத்தையும் உள்ள அனுப்ப பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வாட்ஸ்அப்ல வண்டியோட புகைப்படத்தை போட்டோ எடுத்து, எஃப்சிக்கு வர வண்டிங்களை போட்டோ எடுத்து அதன் வாயிலாக அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா, மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் அதுல வருது. இந்த அரசுடைய எல்லாமே வந்து திட்டம் வந்து மத்திய அரசுடைய, மாநில அரசுல இருக்கிற சில அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து இந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க. இது முற்றிலுமா தவிர்க்கப்படணும். இந்த கடந்த அரசு இந்த அரசுலயும் இருக்கு. ஆமா, இப்பயும் இருக்கு. 3 பொல்யூஷன் சென்டர் இப்ப அப்ரூவல் வாங்கினாங்க, கிடைச்சு. அவங்களும் அதே மாதிரி தான் 1 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம் வரைக்கும் கொடுத்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுத்து தான் அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஏதாவது நிர்பந்தம் சொல்லி இதுக்கு இந்த காரணம் சொல்லி இது இல்ல, இந்த பொருள் இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி அலைக்கழிக்கப்பட்டு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஷோரூம்ல எல்லாம் வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல போட வைங்க, மிஷினை வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்து நிறைய படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குறுகிய வட்டத்துக்குள்ள செஞ்சு இதை பழைய இருந்த அதிகாரிங்க தான் செய்யறாங்க இந்த வேலையெல்லாம். இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாங்க வந்து அமைச்சர் சொல்லுவோம். ஆமா, பழைய அதிகாரி தான் இருக்கிறாங்க. போக்குவரத்துல கூடுதல் துணை ஆணையாளர் அவர் இருக்காரு. எல்லாருமே டிடிசி, டெப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், எல்லாமே அவங்க பழைய ஆளுங்க தான். லாரியில ஒளிரும் பட்டை விபத்தை தடுப்பதற்காக அந்த ஸ்டிக்கருக்கும் நாங்கள் ஒரிஜினல் தரோம், நீங்கள் இந்த 4 கம்பெனியில் தான் வாங்கினோம், அதுவும் ஒரு 1200 ரூபா, ஆட்டோக்கு 200 ரூபாயிலேருந்து லாரிக்கு 1200 ரூபா ஸ்டிக்கரு இன்று வரை 5500 ரூபா 6000 ரூபா விற்கப்படுது. அது போக இப்பொழுது வந்து விஎல்டிடி, வெஹிக்கிள் லொக்கேஷன் டிவைஸ்ன்னு சொல்லி அது வந்து நிர்பயா வழக்கில் பஸ்ஸில் தான் பொருத்த சொன்னாங்க. அதாவது பேசஞ்சர் போகக்கூடிய பஸ்ஸில் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் பேனிக் பட்டன் அமுக்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனால் அதை ஏன் கமர்ஷியல் வெஹிக்கிளில் போடுறீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தோம். அதை வந்து 3500 ரூபாலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் 150 கம்பெனிக்கு தான். ஆனால் அரசு வந்து ஒரு 37 பேரை நியமித்து அதை 15,000 18,000 ரூபாய் வாங்க சொல்கிறான். அந்த இது அப்படியே இப்போ தொடருது. ஆகவே அதை தொடர்றதுக்கான அதே அதிகாரிகள் மாறவில்லை, அதிகாரிகள் அப்படியே இருக்காங்க. ஆகவே அது தடுத்து நிறுத்தணும்னு இன்னைக்கு அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா ஸ்டிக்கரு விஎல்டிடி அசோசியேஷனுடைய தலைவர் முருகன் அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லுவாங்க. கடந்த 10 வருடங்களா இந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா, போன அதிமுக அரசுலயும் இருந்தது, திமுக அரசுலயும் இருந்தது. நாங்க தொடர்ச்சியா வந்து புகார் மனு கொடுத்துட்டே இருக்கோம். அந்த புகார் மனுக்கு எந்தவித ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. இவங்க இந்த சிண்டிகேட் பண்ணி செய்யற அந்த டீமுங்க இது வரைக்கும் அப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க மாறவே இல்லை. விலை ஸ்பீடு கவர்னர் 1000 ரூபாய் தான். ஆனா இதை வந்து 3500 ரூபாய்க்கு 5000 ரூபாய் விற்பனை செய்யறாங்க. அது நிறுவனம் வந்து இந்த விஎல்டிடிக்கு நிறுவனம் வந்து மொத்தம் 150 நிறுவனங்கள் இருக்கு. 37 நிறுவனங்கள் மட்டும் தான் இவங்க அனுமதி கொடுத்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி இவங்க சிண்டிகேட் பண்ணி லாபி பண்ணி இவங்க வந்து அதிகப்படியான 20,000 கோடி வரைக்கும் லாபம் ஈட்டுவதற்காக இவர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து எங்களுடைய டீலருங்க இருக்காங்க, மொத்தம் 1000 பேர் இருக்காங்க டீலருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பயமுறுத்தி அடுத்த பொருள் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி இவர்கள் வந்து வியாபாரம் செய்ய 18,000 ரூபாய்க்கு நீங்க வித்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அரசு நாங்க வந்து இதை மேல இருக்க மினிஸ்டர் சார் கிட்ட வந்து எங்களுக்கு கடிதத்தை கொடுத்துருக்கிறோம். இதை வந்து நாங்க பாத்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி விஎல்டிடி மட்டும் இல்ல, ஸ்டிக்கர்லயும் இதே மாதிரி ஊழல் தான் நடக்குது. ஸ்டிக்கர்ல அரசாங்கத்தின் அடிப்படையில் எந்தவித அறிக்கையும் கொடுக்கல. அதாவது அரசாங்கத்துடைய சாப்ட்வேர்ல போடணும்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை எதுவுமே கொடுக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாநிலத்திலையும் கொடுக்கணும். மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க சர்க்குலர் போட்டுறாங்க, ஐகேட் ஏஆர்ஐ மட்டும் இருந்தா போதும், நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வச்சு ஒரு லாபி உருவாக்கி இந்த 3500 ரூபாய் இல்ல ஸ்டிக்கர் 3M ஸ்டிக்கரோ அல்லது பிற மாநில ஸ்டிக்கரையோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 6000க்கு விற்கிறாங்க. அப்ப மொத்தம் 18 லட்சம் வண்டி இருக்கு. அந்த 18 லட்சம் வண்டிக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க. இவ்வளவு வந்து எங்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி
வியாபாரம் பண்ண சொல்றாங்க. இது மேல இருந்து ஒரு 14 பேர் கொண்ட டீம் வந்து செயல்படுது தமிழ்நாடு முழுக்க. இவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு எங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் கடந்த 10 வருஷமா நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தோம், எந்த வித வேலையும் நடக்கல. அதனால இப்போ புதிய அரசு வந்திருக்குது, அதனால இவங்களை பார்த்து நாங்க கடிதம் கொடுத்துருக்கோம். இல்ல 37 நிறுவனம் வந்து கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா மீதி 150 தான் ஐகாட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வந்து உள்ள இணைக்கிறதுக்கான வேலை இது கிடையாது அப்படின்ற மாதிரி போக்குவரத்து கூடுதல் ஆணையர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்டர் அவர் சிவகுமாரன் அவர் பேரு. அவர் தான் வந்து இன்னும் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல அவர் தனியா ஒரு ஆமா இன்னும் கரண்ட் இன்னைய தேதி வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. விலை குறைக்கவே இல்ல. அரசாங்கத்துல நீங்க உள்ள போய் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க லெட்டர் பேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. GRL அந்த மாதிரி நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க. 37 கம்பெனியோட லெட்டர் பேட் இருக்கு. டோட்டலா வந்து 10,000 தான் இருக்கு. அப்ப 10,000 அது ஒருத்தர் டீலர் வாங்குறாரு 10,000க்கு. அப்ப அவர் வாங்கி ஒரு 3,000 ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்கிறாரு. அப்ப 15,000 வந்து புரோக்கர்ஸ் வராங்க. டோக்கல் இல்ல குற்றச்சாட்டு ஓகே இல்ல நடக்கலையே. 18 மறுபடியும் 18 தானே நிக்குது. இப்பயும் கரண்ட்ல 18,000 தான் நிக்குது. நீங்க போயிட்டு ஒரு வாகனத்தை எடுத்து கொண்டு போயிட்டு ஆர்டிஓஸ்ல நின்று இதுக்கு பொருத்தணும்னு சொல்லிட்டு கேளுங்க. கடைசி டெட் இன்டு யூசருக்கு ஒரு வாகன உரிமையாளருக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 18,000 தான் வரும். இல்ல 1000 ரூபாய் கம்மியா இருக்கும், 17,000 இருக்கும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. தொடர்ச்சியாக வந்து இது என்னன்னா அரசு அதிகாரிகள் மாட்டப்படல. அரசு கூடுதல் போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரன் சார் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துல இருந்து மாத்தினா சரியாகும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாமே கட்டமைப்பு போக்குவரத்து துறையில எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த துறையில இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிகள் சிலர்லாம் மாற்றப்பட்டால் இது சரியாகணும் நம்புறேன். சொல்லியிருக்கோம், நிறைய கடிதங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. கடிதங்கள் இருக்கு, நிறைய ரெக்கார்டு இருக்கு. நான் உங்களுக்கு தரேன்.